ராஜஸ்தானில் லக்கி பாஸ்கர் சினிமா பாணியில் வங்கியில் இருந்து பணத்தை திருடி பங்கு சந்தையில் முதலீடு செய்த இளம் பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். 5 ஆண்டுகளாக கைவரிசை காட்டி வந்தவர் சமீபத்தில் பங்கு சந்தையில் ஏற்பட்ட சரிவு காரணமாக பெண் அதிகாரி சிக்கியது எப்படி? ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ICICI வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த கிளையில் ஏராளமானவர்கள் தங்கள் பணத்தை நிரந்தர வைப்பு நிதியாக டெபாசிட் செய்து வைத்துள்ளனர். அதில் ஒரு வாடிக்கையாளர் தனது பணத்தை எடுப்பதற்காக சமீபத்தில் வங்கிக்கு சென்றுள்ளார். ஆனால் அவரது டெபாசிட் க்ளோஸ் செய்யப்பட்டு பணம் எடுக்கப்பட்டிருந்தது. தனக்கு தெரியாமல் தனது டெபாசிட் பணம் எடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தவர் வங்கி மேலாளரிடம் புகார் அளித்துள்ளார். இது குறித்து வங்கி நிர்வாகம் விசாரணை நடத்திய போது அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. வங்கியில் மக்கள் தொடர்பு மேலாளராக இருந்த சாக்ஷி குப்தா வங்கியில் வாடிக்கையாளர்கள் வைத்திருந்த டெபாசிட் தொகையை கையாடல் செய்திருப்பது தெரிய வந்தது. 4,58,00,000 ரூபாய் மதிப்புடைய 41 வாடிக்கையாளர்களின் 110 டெபாசிட்களை கையாடல் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த டெபாசிட் பணம் முழுவதும் 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை டெபாசிட் செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்தது எப்படி என ஆய்வு செய்த போது மேலும் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டெபாசிட் பணத்தை எடுப்பதற்காக வாடிக்கையாளர்கள் வங்கியில் பதிவு செய்திருந்த போன் நம்பரை மாற்றி தனது உறவினர்களின் நம்பரை கொடுத்து OTP வாடிக்கையாளர்களுக்கு செல்லாமல் பார்த்து கொண்டுள்ளார். இடையில் வாடிக்கையாளர்கள் யாராவது தங்கள் டெபாசிட் தொகையை எடுக்க வந்தால் அவர்களுக்கு சேர வேண்டிய தொகையை முறையாக கொடுத்து சந்தேகம் இல்லாமல் சமாளித்து வந்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் பங்கு சந்தையில் பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்ட போது சாக்ஷி குப்தா முதலீடு செய்த பணம் பெரிய அளவில் இழப்பை சந்தித்துள்ளது. இதனால் வங்கியில் எடுத்த வாடிக்கையாளர்களின் டெபாசிட் பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் திணறி உள்ளார். இந்த நிலையில்தான் வாடிக்கையாளர் ஒருவர் பணத்தை எடுக்க வந்து மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து வங்கி நிர்வாகம் சாக்ஷி குப்தா மீது போலீசில் புகார் அளித்தது. போலீசார் அவரை தேடிய போது தலைமறைவாகிவிட்டார். இந்த நிலையில் அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று இரவு சாக்ஷி குப்தா தனது சகோதரியின் திருமணத்தில் கலந்து கொண்டிருந்ததை அறிந்த போலீசார் அங்கு சென்று திருமண வீட்டில் வைத்தே அனைவர் முன்பும் அவரை கைது செய்துள்ளனர். உடனடியாக எடுக்கும் வகையிலும் பாதுகாப்பானது என கருதியும் வங்கியில் வாடிக்கையாளர்கள் பணத்தை டெபாசிட் செய்து வரும் நிலையில் அந்த பணத்தை வங்கி அதிகாரி ஒருவர் கையாடல் செய்த சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.